sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com. நான் ரொம்ப விட்டி பர்சன். எனக்காக நான் போட்டுக்கிட்ட வேலை தான் அந்த சீரியஸ் ஃபேஸ். நான் ஒத்துக்கும் போதே இதை ஒத்துக்கிட்டு தான், இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டேன். கோமாளிங்களுமே வந்து அவங்க கோமாளிங்கன்னு சொன்னால் கோமாளி ஒரு இழிவுபடுத்துகிற சொல்லாக இருந்தால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நல்ல மனிதர்கள். ஸோ அவங்கள வந்து நான் முடி பிடிச்சி இழுக்கிறது, சொக்காவை பிடிச்சிருது, எங்கள் வான்னு சொல்லி அடிக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குச்சி எடுத்துட்டமான்னு அடிப்பேன் புகழ. ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டார். டைகர் தங்கத்துறையெல்லாம் வந்து வீட்டில் மச்சினிச்சி பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ மச்சினிச்சி பார்த்துட்டு இருப்பார் சார். அப்போ பொண்டாடி பார்க்குறது பெருசு, உனக்கு மச்சினிச்சி பார்க்க தான் பெருசாடா அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சார், இந்த மில்க்லேருந்து தாண்டி இந்த பக்கம் வந்து காஃபி டீ, உங்களோட பார்வையில் இந்த டிபேட் எப்படி பார்க்குறீங்க சார்? காஃபி டீன்றது வந்து ஹோட்டல் அக்காரோட சிஇஓவும் செலிபிரிட்டி செஃபாக இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் பட் அவர்களோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கும் பிஹைண்ட் வுட்ஸ் நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கங்கள். இன்னும் குக் வித் கோமாளி ஆகட்டும், இல்லை சர்வசுந்தரம் ஆகட்டும், அடுத்தவங்களை பார்க்க போகிறோம். ஸோ குக் வித் கோமாளியை பற்றி பேசணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறீங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குக் வித் கோமாளிலையுமே ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப நேர்த்தியாக அதை கொண்டு போகிற விதமாகட்டும், இல்லை கண்டஸ்டன் கூட இந்த பேசி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதாகட்டும், ரொம்ப நேர்த்தியாக பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி சார் அதை பில்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ எம் எ வெரி ஜோவியல் பர்சன். நான் ரொம்ப விட்டி பர்சன். ஜாலியாக கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப காமெடியான ஆள் நான். ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி தான். ஒரு கமெண்ட்டுக்கு கவுண்டர் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த பிறகு அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ நான் என்னைக்கே ஒரு வலை போட்டுக்கிட்டு ஒரு சீரியஸ்னஸும் ஒரு அந்த எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ்க்காக எனக்காக நான் போட்டுக்கிட்ட வேலை தான் அந்த சீரியஸ் ஃபேஸ். அதுதான் வந்து அந்த இதில் கிச்சன் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், வேலை சார்ந்தே இருக்கும் என் பேச்சு எல்லாமே. என்னென்னா முதல் விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் லூஸாக பேசினாலே வந்து வழிராம்பார், இவன் பாரு இவன் லூஸாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக நான் கார்ப்பரேட் வேர்ல்டில் நான் எனக்குள்ளே போட்டுக்கிட்ட வேலை தான் அந்த சீரியஸ்னஸ், அந்த கோவக்கார முகம், அந்த அந்த ஒரு கஷ்டமான பர்சன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பவர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை போட்டுக்கிட்டேன். பட் என்னை கூட பழகினவங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், என்னடா பட்டு தானே அவன் அவ்வளோ ஜோக் அடிப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு தே நோ மீ வெல். அந்த உண்மையான என்னுடைய பார்ட்டை வெளியே கொண்டு வந்து குக் வித் கோமாளி. ஏன்னா அந்த ஷோட ஃபார்மேட்டே அதுதான். ஏன்னா முதல்ல வந்து பார்க்கும்போது ஏன்னா கிச்சன் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், குக் வித் கோமாளி இருக்கட்டும், என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேம் தான், மீடியா மேசன்ஸ். அவங்க தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்களுக்கு என்னை பற்றி இன்னும் அவுட் தெரியும். 600 டிஷ்ஷு 300 எபிசோட் பண்ணி சமையல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என் குக்கரி ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு. அத்தனை பேர் வவுச் பண்ணுறாங்க, நான் பண்ணால் அதே மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துருக்காங்க. கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் திஸ் அ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் திட்டினதையும் பார்த்துருக்காங்க. என்னை வந்து குக் வித் கோமாளியில் ஜட்ஜாக கூடும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம், ஷெஃப் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை அப்படியே மறந்துடுங்க, இது வேற உங்கள் புது பரிமாணத்தை நான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு காமெடி ஷோ. ஃபுட்டு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க. பட் மெயின் எசன்ஸ் வந்து ஜனங்களை ஈஸ் அவுட் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது. ஒரு சாட்டர்டே சண்டே 8லேருந்து 9 ப்ரைம் டைமில் விஜய் டிவியில் போட போகிறோம். அது வந்து ஜனங்க பார்க்க போகிறாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும். இதை வந்து சமையலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறத விட அவங்க பண்ணுறத ஃபன்னாக எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா கோமாளி உள்ள நுழைக்கிறோம். கோமாளியோட வேலையே வந்து அதை தப்பு பண்ணி அதை வந்து ஸ்பாயில் பண்ணுறது தான். அந்த நேரத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை ஜோக்காக கொண்டு வர்றோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம். அதுக்கு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்கன்னாங்க. நான் ஒத்துக்கும் போதே இதை ஒத்துக்கிட்டு தான், இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டேன். அது என்னோட ட்ரெயிட்டாக இருந்ததுனால அது ஈஸியாக இருந்தது. அது அப்படியே ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆனது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையலும் இல்லை, கிச்சன் சூப்பர் ஸ்டார்னாலும் அதுக்கு 3 மடங்கு ஜாஸ்தி டிஆர்பி ரேட்டிங் குக் வித் கோமாளிக்கு தான் இருக்குது. எனக்கு ஹையஸ்ட் பேர் கிடைச்சது இன்ஃபேக்ட் குக் வித் கோமாளி தான். முதல் 2-3 வாரம் என்ன சார் நீங்கள் அவ்வளோ பெரிய ஷெஃப், இந்த மாதிரி ஒரு கோமாளி ஷோக்கு வந்திருக்கீங்க, சாப்பாடே சமைக்க தெரியல, அவங்க இது மாதிரி ஒரு ஜோக் ஆக்கிட்டீங்களே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா போக அவங்களுக்கே புரிஞ்சு இப்போ இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வர ஷோவில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸில் ஹையஸ்ட் ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தா குக் வித் கோமாளி. நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்லை அதில் பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக அது மாறி போச்சு, அமைஞ்சது தான் அது. இப்போ நிறைய கண்டஸ்டன்ட் இருக்காங்க, யார் உங்கள் ஃபேவரேட்? இப்போ சீசன் எண்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஃபைனல்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நான் யார் என் ஃபேவரட்னு சொன்னேன்னா அது அவங்களுக்கு நான் பாரபட்சம் காட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாருமே எனக்கு என்னோட ஃபேவரட். ஆனால் அந்த கோமாளிங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சால் புகழ்.
ஓகே. என்ன விஷயம் இப்போ நாங்க ஸ்க்ரீன்ல பாக்குறோம், பட் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் நீங்க பார்த்துருப்பீங்களா, எப்படி இருக்கும் அது? இல்லை எல்லாருமே அந்த 8 கோமாளிங்களுமே வந்து அவங்க கோமாளிங்கன்னு சொன்னால் கோமாளி ஒரு இழிவுபடுத்துகிற சொல்லாக இருந்தால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அவங்க 8 பேருமே வந்து அவ்வளோ ஹம்பிள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை சேர்ந்து அவங்க பேர் எடுத்தவங்க. ஸோ அவங்கள வந்து நான் முடி பிடிச்சி இழுக்கிறது, சொக்கா பிடிச்சிருது, எங்கள் வான்னு சொல்லி அடிக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குச்சி எடுத்துட்டமான்னு அடிப்பான் புகழை, ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டார் அவர். என்ன சார் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போவார். ரம்யா பாண்டியன் கூட வச்சு நாங்கள் கலாட்டா பண்ணிட்டு இருப்போம் அவரை. என்ன நீ எப்போ பார்த்தா ரம்யா பாண்டியன் பக்கத்தில் நின்றுருக்கு அப்படின்னு சொன்னால் கலாட்டா பண்ணுவோம். சங்கடமே பண்ண மாட்டேன். டைகர் தங்கத்துறையெல்லாம் வந்து வீட்டில் மச்சினிச்சி பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ மச்சினிச்சி பார்த்துட்டு இருப்பார் சார், அப்போ பொண்டாடி பார்க்குறது பெருசு, உனக்கு மச்சினிச்சி பார்க்க தான் பெருசாடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணோம். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பர்சன் விஜய் டிவியில், விஜய் ஸ்டார்ஸ் அவங்களெல்லாம் நாங்கள் அப்படி பேசும்போது சில இடத்துல தரக்குறைவாக தெரியும். அப்போ கூட அவங்க வந்து அதை பற்றி சங்கடப்படாமல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எங்கள் கூட நடந்திருக்காங்க. ஸோ தே ஹவ் நாட் ஷோன் எனி ரிமோர்ஸ் டு இட். அது அவங்க பெருந்தன்மையை காட்டுது, அவங்க பெரிய இடத்துக்கு வளர போகிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் அதெல்லாம். ஓகே. இன்னொன்று சார், இந்த மில்க்லேருந்து தாண்டி இந்த பக்கம் வந்தால் காஃபி, டீ, இந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட அப்பா காலம் அவங்களோட அப்பா காலத்துலேருந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காஃபிங்கிறது நம்ம குடிக்கிறது ஒரிஜினல் காஃபி கிடையாது. அன்லஸ் பார்க்கும்போது வேறு இடத்துல பார்க்கும்போது நம்ம வந்து வெறும் சாடஸ்ட் தான் குடிக்கிறோம், அதுதான் சாப்பிட்றோம். டீ கூட அப்படி தான் பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சாடஸ்ட் தான் வருது. அது ரொம்ப ஹெல்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய புக்ஸில் எழுதுறாங்க, இந்த ஃபோரம்ஸ்லாம் பேசுகிறாங்க. உங்களோட பார்வையில் இந்த டிபேட் எப்படி பார்க்குறீங்க சார்? காஃபி டீன்றது வந்து உடம்புக்கு நல்லது செய்தான்னு கேட்டால் எனக்கு டவுட். காஃபி டீயே வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு நெய் மாதிரியோ ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரியோ ஒரு அத்தியாவசிய பொருள்னு கேட்டால் இல்லை, அது இல்லாமல் வாழலாம். அதனால் எதுவும் குறையாயிட போகிறது இல்லை. காஃபி டீன்ற கான்செப்டே வந்தது வெளியூர்லேருந்து தான், நம்ம ஊரில் இருக்கல காஃபி. அரேபியன் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தது காஃபி. அந்த 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 இடத்துலேருந்து அது நம்மளுக்கு இம்போர்ட் ஆச்சு. என்ன காஃபின்றது அந்த கஃபீன்ன்ற ஒரு விஷயமும் டீயில் இருக்கிற டெனைன்ன்ற ஒரு விஷயமும் நம்ம மூளையை வேகப்படுத்துது. அந்த மார்னிங் டைம்லையோ இல்லை நம்மளுக்கு தேவையான டைமில் ஒரு புஷ் ஒன்று கொடுக்குது, ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுக்குது. அந்த நர்வஸ் பூஸ்ட் கொடுக்கறதுனால அது பாப்புலர் ஆச்சு. வெள்ளைக்காரன் காஃபி குடிக்கிறத பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி டிகாக்ஷனை வெறும் அராபிக்காவை மட்டும் ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி சுடுதண்ணில் அதை இறக்கி அதை பிளாக் காஃபின்னு குடிக்கிறான். நம்ம ஆளுங்களை பார்த்தா அதுலேயே பீபெரியை மிக்ஸ் பண்ணி அதுலேயே சிக்கரியை போட்டு ஒரு திக்கு டிகாக்ஷன் போட்டு 20 ml போட்டு கறந்த எரும மாட்டு பாலை போட்டு அவ்வளோ திக்கு காஃபியாக நம்ம குடிக்கிறோம். கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிறதுலையும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம குடிக்கிறதுலையும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஓல்ட் மார்க்ஸ் ரம்மு குடித்தாலும் ஒன்று தான், ஃபாரின்லேருந்து வாங்கி வந்த ரம்மை குடித்தாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான், கெடுதல் தான். நம்ம சாப்பிட்றது வந்து டிகாக்ஷனில் எதுக்காக நம்ம வந்து பால் ஊற்றுறோம்? அது வந்து பயங்கர அசிடிக் நேச்சர். காஃபின்றது ஒரு அசிடிக் நேச்சர். அது பிளாக் காஃபியை குடித்தா அசிடிக் ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும். அதனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அதில் பாலுன்னு ஒரு தன்மையான விஷயத்தை, ஒரு மென்மையான விஷயத்தை ஆட் பண்ணி அந்த தன்மையை மாற்றி நம்ம அதை பால் காஃபியாக குடிக்க ஆரம்பித்தோம். நம்ம குடிக்கிறது மோர் ஆஃப் ஃப்ளேவர். வாயில் நிற்குதியா குடிச்சு 1/2 மணி நேரத்துக்கு பால் நிற்குதா, அவ்வளோ திக்கான காஃபி குடிச்சிங்கன்னா உங்கள் கேல் பிளாடர் டபுள் டைம் வேலை செய்யும். அவ்வளோ பால் அந்த திக்னஸில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்குது அதில். ஸோ எனிதிங் இன் மாடரேட். நான் போன இன்டர்வியூ தான் சொன்னேன், எனிதிங் இன் மாடரேஷன் இஸ் குட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக காஃபி டீ அப்படிங்கிறது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு முடிச்சிட முடியாது, அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அட்வான்டேஜ்னு நான் பார்க்க மாட்டேன். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுங்க, அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அலாமிங் விஷயமும் இல்லை. ஒரு நாளைக்கு 2 காஃபி குடிக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் குறைஞ்சிட போயிடுறது இல்லை சார். 75 வயசு 80 வயசு வந்தால் பத்தாதா சார்? ஆனால் அன்லஸ் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இப்போ 80-90 வரைக்கும்லாம் வாழ்றாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அவங்கெல்லாம் பிளாக் காஃபி டெய்லி 4 வாட்டி குடிக்கிறாங்க. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com.